அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான வரலாற்று தொடரை நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே நம்முடைய காசாவில் நடப்பது என்ன என்கிற பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் உண்டான 400 நாட்களை தாண்டிய ஒரு ஆண்டை தாண்டிய செய்திகளை தொடர்ந்து நம்முடைய சேனலில் நம்ம பார்த்து வர்றோம். இதற்கிடையில் பாலஸ்தீனத்தினுடைய வரலாறு என்ன, உண்மையிலேயே பாலஸ்தீனம் யாருக்கு சொந்தம், அதனுடைய பிரச்சனையின் ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்கிற செய்திகளையும் நாம் உங்களுக்கு மத்தியிலே தர இருக்கிறோம் என்கிற அறிவித்தல்களை சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் அந்த தொடரை நாம் ஆரம்பிப்பதற்கு தயாராகி இருக்கிறோம். இந்த தொடருக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக நம்ம புரிய வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு பாலஸ்தீனம் சம்பந்தமாக சர்வதேச உலகத்திலும் ஒரு முக்கியமான பேசுபொருளாக அது மாறி இருக்கிறது. ஏன்னா இந்த அடிமையாக வாழ்வது, அடிமையாக காலத்தை கழிப்பது என்பது நிறைய வரலாறுகளில் நம்ம பார்த்துருக்கிறோம். அது இஸ்லாமிய வரலாறுகளாக இருந்தாலும் இஸ்லாமியம் அல்லாத வரலாறுகளாக இருந்தாலும் வரலாறு புத்தகங்களை படிக்கிற போது ஒரு அடிமை எப்படி இருப்பான், அடிமையினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், எஜமானர்கள் எப்படி அடிமைகளை வழிநடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நிறையவே நம்ம படிச்சிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நாம் வாழுகிற எந்த நாடுகளாக இருந்தாலும், நான் இருக்கிற இலங்கையாக இருந்தாலும், இதை பார்க்கிற நீங்கள் இருக்கிற எந்த நாடுகளாக இருந்தாலும், இந்த நாடுகள் பலவும் பல ஆட்சியாளர்களிடம் இருந்தும் சுதந்திரம் பெற்றுத்தான் தங்களுடைய நாட்டை வலுப்படுத்தி வளப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஒவ்வொரு நாட்டினுடைய வரலாறுகளாகவும் இருக்கும். அதனால தான் பல நாடுகளும் தங்களுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சில நாடுகள் குடியரசு தினம், முடியரசு தினம் என்றெல்லாம் பிரித்து கொண்டாடுகிற காட்சிகளும் நடந்தேறுகிறது. இந்த நிலையில் நம்ம நாட்டையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நாட்டில் வீரபுரா நப்புவாக இருக்கலாம், டிஎஸ் சேனாநாயக்கவாக இருக்கலாம், எஃப்ஆர் சேனாநாயக்கவாக இருக்கலாம், இஸ்லாமிய தலைவர்களாக திகழ்ந்த சித்திரப்பையாக இருக்கலாம், மாகான் மாக்காராக இருக்கலாம், டாக்டர் கலீலாக இருக்கலாம், இப்படி யாரை நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை மேலாதிக்க நாடுகளிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக அரும் பாடுபட்டிருக்கிறார்கள், தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்கிற வரலாறுகள் எல்லாம் தொடர்ந்து நம்முடைய பாட புத்தகங்கள்லேயே நம்ம படித்து வரக்கூடிய செய்திகள் தான். இருந்தாலும் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன பெருபூமியை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்தினுடைய இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வரைக்கும் பெரும்பாலான மக்கள் நினைத்து கொண்டிருந்த ஒரு செய்தி என்னன்னா, பாலஸ்தீனம் அல்ல நாடு, இஸ்ரேல் தான் நாடு. இஸ்ரேலியர்களை நிம்மதியாக இருக்க விடாமல் பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடியவர்கள் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துகிறார்கள், இஸ்ரேலியர்களுடைய நிம்மதியை கெடுக்கிறார்கள். இஸ்ரேலியர்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்கிற செய்திகள் தான் தொடர்ந்து இந்த உலகத்திற்கு முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கான பல காரணங்களும் இருக்கிறது. என்னன்னா, அவர்கள் கைவசம் ஊடகங்கள் இருக்கிறது, ஊடக ஜாம்பவான்களாக இருக்கிறார்கள், ஊடக உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதுதான் சர்வதேசத்திற்கு செய்தியாக மாறிக்கொண்டிருந்தது. இந்த நிலையில தான் அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெற்ற பிரச்சனையை தொடர்ந்து பாலஸ்தீனத்தை மீண்டும் ஆக்கிரமிப்பதற்காக வந்தது இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படைகள். இந்த ஆக்கிரமிப்பு இன்றைக்கு 400 நாட்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையில் பாலஸ்தீனம் என்றால் என்ன, அது யாருக்கு சொந்தம் என்கிற அடிப்படை தற்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனம் தான் நிஜமாகவே இருந்த பூமி. அந்த பாலஸ்தீன பெருபூமியில் தான் இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற ஒரு ஆக்கிரமிப்பு நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி இன்றைக்கு துளிர்விட்டிருக்கிறது. பல பேருக்கும் தெரிந்திருக்கிறது. சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த படிக்கிற பிள்ளைகள் முதல் பாமர மக்கள் வரை அத்தனை பேருக்கும் இந்த செய்தி எட்டி இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது இருக்கிற பிரச்சனையினுடைய ஆரம்பம் எங்கே? பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் எப்படி கைப்பற்றியது? பாலஸ்தீனர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அங்கிருந்த மக்களுடைய அரசியல் பின்புலம் என்ன? அவர்களுடைய வசதி வாய்ப்புகள் என்ன? அரபுலகம் அன்றிலிருந்து இன்று வரை ஏன் வாய்மூடி பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற பல வரலாறுகளும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷமான வரலாறுகள். ஏனென்றால் பாலஸ்தீனத்திற்கும் நமக்கும் இடையிலே ஒரு நெருங்கிய உளரீதியிலான பிணைப்பு இருக்கிறது. பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலத்திலே அமைந்திருக்கிறது.
இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக மதிக்கப்படக்கூடிய பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயண நிமித்தமாக பயணித்து சென்று இபாதத்துக்கள் செய்வதற்கு அனுமதித்த மூன்றே பள்ளிவாயல்கள். ஒரு பள்ளிவாயல், இந்த பள்ளிவாசலுக்கு போய் தொழுதால் நன்மை என்று நன்மையை கருதி ஒரு பள்ளிவாசலுக்கு பயணித்து போய் தொழ முடியும் என்றால் அது மூன்று பள்ளிவாயல்களுக்குத்தான் அந்த அனுமதியை இஸ்லாம் தருகிறது. புனிதமிக்க மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய ஹரம் ஷரீஃப், அதே போன்று மதீனாவில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய பள்ளிவாயல் மஸ்ஜிதுல் நபவி, அதற்கடுத்ததாக ஜெருசலமில் இருக்கக்கூடிய புனித மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மூன்று பள்ளிவாயல்களும் பயணமாக நம்ம போய் நன்மைகளை தேடுவதற்காக இபாதத்துக்களில் ஈடுபட அனுமதிக்கப்பட்ட பள்ளிவாயல்கள். இப்படி ஜெருசலத்தோடு பாலஸ்தீனத்தோடு நெருங்கிய மார்க்க ரீதியிலான உள ரீதியிலான ஒரு தொடர்பு நமக்கு இருக்கிற போது உண்மையாகவே அதனுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நிறைய தேடினோம், இதுக்காக தேடி பார்க்குற நேரத்தில் தமிழ் மொழியில் ஒரு குறிப்பிட்ட புத்தகங்களை தாண்டி இதை பற்றிய விரிவுரையாக்கங்கள் தமிழ் பேசுகிற மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான புத்தகங்களே ரொம்ப ரேராக இருக்கிறது. நிறைய சகோதரர்கள்ட்ட, நிறைய புத்தக ஆலயங்கள்கிட்ட நம்ம பேசி இது சம்பந்தமான என்ன புத்தகம் இருக்கிறது என்று கேட்கும்போது ஒரு 2 புத்தகங்களை தான் அவங்களே ரெஃபர் பண்ணுறாங்க. அதிலே ஒன்று ஒரு இஸ்லாமியர் எழுதிய புத்தகம், இன்னொன்று ஒரு மாற்று மத சகோதரர் எழுதிய புத்தகம். இப்படி அடிப்படையை பற்றி பேசுகிற, ஓரளவுக்கு அதனுடைய செய்திகளை சொல்லுகிற புத்தகங்களே மிக மிக குறைவாக இருக்கிற நேரத்தில் தற்போதைய டிஜிட்டல் யுகத்தில் புத்தகங்களை படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. இதே நேரத்தில் ஒரு வீடியோவாக இதை நம்ம தந்துட்டோம்னா அந்த வீடியோவின் ஊடாக இந்த வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அது மிக மிக வாய்ப்பாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் இதை ஒரு தொடராக நாம் கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியில் பாலஸ்தீனத்தினுடைய வரலாறை பேச ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வரலாறினுடைய அறிமுகமாகத்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு மத்தியில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து வாரத்தில் சுமார் 3 நாட்கள் இந்த வீடியோ வெளியிடப்பட இருக்கிறது. தவறாமல் இந்த வீடியோவை பார்த்து வாருங்கள். இதனுடைய தொடரை நீங்கள் பார்த்து முடிக்கிற போது பாலஸ்தீனத்தினுடைய வரலாறு உங்களுக்கு முழுமையாக தெரிந்து கொள்ள முடிகிற வகையில் அமைந்திருக்கும். பாலஸ்தீனத்தினுடைய போராளிகள் எப்படி உருவானார்கள், பாலஸ்தீனத்திலே தியாகம் செய்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள், பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை எங்கு ஆரம்பித்தது, இப்பொழுது எங்கு நிற்கிறது என்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சுருக்கமான ஒரு தொடராக இதை தந்து முடிக்க வேண்டும் என்கிற முயற்சிகள் தான் இந்த வீடியோ தொடரை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த தொடரை மிஸ் பண்ணாம பார்க்கணுமாக இருந்தால், தொடர்ந்தும் இந்த தொடர் வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ரஸ்மின் MISC டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டுமல்லாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போதே ஆல் வீடியோஸ் என்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய வீடியோவுக்கு கீழேயே டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் போட்டிருக்கிறோம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடியவங்க அந்த சேனலில் இணைஞ்சுக்கிறங்க. டெலிகிராம் யூஸ் பண்ணக்கூடியவங்களும் அந்த சேனலில் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கள் உங்களுக்கு அந்த சேனல் வழியாகவும் வந்து சேர்ந்துவிடும். எனவே இந்த வரலாற்றை நீங்கள் ஆதாரபூர்வமாக தொடராக ஒரு புத்தகத்தை படிப்பதை போன்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு அருமையான அரிதான வாய்ப்பாக இதை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதற்கான ஒரு முன்னோட்டமான வீடியோவாகத்தான் இதை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். பாலஸ்தீனத்தினுடைய தொடர் வெற்றி வரலாற்றை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். பாலஸ்தீனம் இன்றைய நிலையிலும் தன்னுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறது. அடிமை தலையில் இருப்பதும் அடிமை தலையிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக போராடுவதும் சாதாரண விவகாரம் கிடையாது. வரலாற்றிலே அடிமை தலையை பற்றி பார்த்திருக்கிறோம். நிஜமாக ஒரு சமூகத்தையே அடிமையாக வைத்துக்கொண்டு அந்த சமூகத்திற்கு விடுதலை கிடைத்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையிலும் பாலஸ்தீன பொதுமக்களுக்கு இடையிலும் நடந்த இந்த வரலாற்றை தான் நாம் தொடராக பார்க்க இருக்கிறோம். எனவே மறவாமல் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். இதனுடைய தொடர் உங்களை வந்தடைய இருக்கிறது. ஒவ்வொரு தொடரிலும் ஒவ்வொரு சம்பவத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அப்பொழுது உங்களுக்கு பல விவகாரங்கள் தெரிய வந்துவிடும். பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் தனி நாடாக உருப்பெற வேண்டும், பாலஸ்தீனியர்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இதனுடைய
நோக்கம். அதற்கு ஒரு சிறு அழுத்தமாக இந்த வீடியோ கூட பயனளிக்கலாம். இந்த செய்திகளை தெரிந்து கொள்ளுகிற மக்கள் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு மீண்டெழுவார்கள், மீண்டும் எழுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் இந்த தொடரை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இந்த தொடரை பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அனைத்து சகோதரர்களுக்கும், முஸ்லிம் சகோதரர்கள், முஸ்லிம் அல்லாத நம்முடைய தொப்புள் கொடி நண்பர்களுக்கும் இதனை கொண்டு சேர்க்கிற விதமாக பாருங்கள், பகிருங்கள். அப்படி பகிரப்படுகிற போதுதான் பாலஸ்தீனம் உண்மையில் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானதுதான், இஸ்ரேலியர்களுக்கு சொந்தமானது அல்ல என்கிற பேருண்மை இந்த உலகுக்கு வெளிப்படுவதற்கு இதுவும் ஒரு சிறு வாய்ப்பாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். எதிர்பார்த்திருங்கள். நம்முடைய தொடரை திங்கட்கிழமை முதல் விரைவாகவும் சுருக்கமாகவும் உங்களை வந்தடைய இருக்கிறது. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.